வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டூ அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோல வந்து சும்மா நான் பேசுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ. என்னன்னா ஒரு 10 ஹேபிட்ஸ் ஆ நம்மள பிஸியா வச்சுக்கிறதுக்கு, இல்லன்னா வந்து ஓவர் திங்கிங் இல்லாம இருக்கிறதுக்கு, என்கிட்ட நெறைய ஹேபிட்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிஸியா நான் எனக்கு நேரமே இல்லங்கிறவங்களுக்கு இந்த வீடியோலாம் அவங்க ஸ்கிப் பண்ணிரலாம். பட் வந்து சும்மா இருந்து கண்டகலியத யோசிச்சுட்டு என்ன மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மேபி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 10 நான் பண்றது இல்ல, நான் பண்ணணும் ட்ரை பண்றது, நான் பண்ணிக்கிட்டு இருக்குது, இத பத்தி நான் பேச போறேன். ஸோ வந்து அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப் அ மேஜரா ஓவர் திங்கிங்க வந்து தவிர்க்கலாங்கிறது, எதையாவது பார்த்தோ, இல்ல எதையாவது படிக்கும்போதோ, நம்ம டவுன் பண்ண வைக்கிற எந்த விஷயங்களையும் பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சில இத நான் பார்த்தேன்னா, நான் ரொம்ப என்னையே டவுனா இது பண்ணுவேன். மேபி அ அது எனக்கு மட்டுமான்னு தெரியல. அ அப் அப்படி பண்ணவே கூடாது. எது நமக்கு வந்து சந்தோஷத்த தருதோ, அத மட்டும் பார்த்துட்டு போயிரணுமே தவிர, நம்மள டவுன் பண்ற இத நம்ம பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து ரொம்ப டவுனா இருந்தேன்னா, திடீர்னு எங்க மச்சான் கால் பண்ணாங்க. பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க ஏதாவது பேச, நான் ஏதாவது பேச, என் கவலை சொல்ல, அந்த மாதிரி சொல்லும்போது, நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ அப் ஆயிருது. ஸோ உங்கள இப்போ நம்ம போய் யார்ட்டயாவது சொன்னா, உனக்கு இதே வேல தான்." அப்படி அப்படி சொல்றவங்கட்ட இல்லாம, நம்மள புரிஞ்சுகிட்டு, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட, நம்மள புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது, கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ரீ அப் ஆயிருது. ஒரு மூச்சு வாங்குற ஜோன் நடக்குது. அப்புறம் வந்து அ 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுலருந்து டைவர்ட் ஆயி நம்மள பிஸியா வச்சுக்கிறது. இது என் ஃப்ரெண்ட் சொன்னா. எப்பவுமே பிஸியா வச்சுக்கிட்டா, அ எதனாமா யோசிக்க மாட்டோம். ஸோ அப்படி பிஸியா வச்சுக்கக்கூடிய, இல்லன்னா வந்து கொஞ்சம் ஜாலியா பண்ணக்கூடிய ஒரு 10 ஹேபிட் பத்தி நான் இத பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேக்கிங், இல்லன்னா கிச்சன்ல போயிட்டு புதுசா ஏதாவது ஒரு கஷ்டமானது, இல்ல நீங்க வந்து இத ட்ரை பண்ணி வீட்லயே பண்ணி சாப்பிடணும். உங்களுக்கு புடிச்ச ஐட்டம். அவுட்புட் பத்தினா கவலைப்படக்கூடாது. அது எப்படி வருதோ அத பத்தி கவல கிடையாது. ஏதாவது பண்ணி நம்மளே பண்றம்போது நம்ம அப்படியே ரொம்ப பிஸியா இருப்போம். எப்படி வரப்போது? இத பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அது ஒண்ணு பண்ணலாம். 2வது வந்து இப்போ ஏதாவது நெனச்சு ரொம்ப பயமாகுதுன்னா, டக்குனு அத எழுதிருங்க. எழுதும்போது அந்த பயம் வந்து கம்மியாயிருமா? இது ஏதோ ஒரு தெரபிஸ்ட் சொன்னதா நான் எங்கேயோ படிச்சேன், கேட்டேன். ஸோ வந்து எழுதுறது, அது நல்லதா கூட எழுதலாம். இல்ல எனக்கு இது பயமா இருக்கு. எத எழுதினாலும் அது கொஞ்சம் ஈஸ் ஆகுமா? நான்லாம் வந்து எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். என்னத்தையாட்டும் எழுதிக்கிட்டே இருப்பேன். பிளான் பண்ணுவேன். ஜர்னல் பண்ணுவேன். இல்லாட்டி வெட்டி வெட்டி ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த நாளுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ எழுதும்போது நல்லாருக்கும். 3வது வந்து வாட்ச் யுவர் ஃபேவரைட் சீசன். ஏதாட்டி புடிச்ச படம், கேடிவிலன்னா நமக்கு நெறைய படங்கள் பிடிக்கும். ஒரு நல்ல குட் ஃபீல் குட் மூவிஸ் லைக் இந்த வரவேட்டனா செலவு பத்தனா, சூரியவம்சம், ஆ சச்சின் இந்த இந்த மாதிரி படங்கள எனக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பிடிச்ச சீசன். படம்னா 3 மணி நேரத்துல முடிஞ்சு போயிரும். ஸோ சீசன் போது அது எனக்கு ஒரு 2 மாசம் போகும். அந்த சீசன ஜிஓடிய நான் ஒரு 10, 15 வாட்டி பார்த்திருப்பேன். ஏன்னா வந்து எப்பலாம் ஃப்ரீயா இருக்கேனோ, நான் அத பார்ப்பேன். இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பதிலா அத பார்க்கும்போது, நான் மத்தது எதையும் யோசிக்க மாட்டேன். அதையே பார்த்துருப்பேன். அந்த மாரி ஒரு ஃபீல் குட் பிடிச்ச ஃபேவரைட் இதுவும் பார்க்கலாம். எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணுங்கிறதுனா கிடையாது. அடுத்தது வந்து ஏதாட்டி புக் படிக்கலாம். இத நான் கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். என்னால முடிய மாட்டேங்குது. எனக்கு புக் படிக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்ல. பட் நான் கேட்பேன். ஆ கணியக்கா வந்து பொன்னியின் செல்வன் கதைகள சொல்லுவாங்க. அத நான் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அது கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே மனசு நல்லாருக்கும். நம்ம கண்டதெல்லாம் யோசிக்க மாட்டோம். 5வது வந்து கார்டனிங். அ செடி வளர்க்கலாம். எதையாவது செடி வளர்க்கலாம். கீரை வளர்க்கலாம். அந்த பாலுக்கு ஒண்ணு வச்சேன்ல, அது அழகா தழுத்து வந்திருக்கு. அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு செடி, எதையாவது ஒன்னத்த வளர்த்து, அது அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அ 6வது வந்து பாட்டு படிக்கலாம். YouTubeல போனோம்னா, சிங் வித் லிரிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பாட்டு படிக்கும்போது, நேத்து நைட்லாம் உட்கார்ந்து நான் அப்படி பாட்டு படிச்சேன். எனக்கு அப்படியே நல்லா ஜாலியா இருந்தது. நாடட்டும் என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் காய்கின்ற உறவு கொஞ்சம் தா கொஞ்சம் தா கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காலத்தால் மூவாத உயிர் தமிழ் சொந்த பாட்டு படிக்கிறது, கேட்கறது இல்ல. ஏன்னா கேட்கும்போது இப்படியே யோசிச்சுட்டே போவோம். பாட்டு படிக்கும்போது அப்படியே என்னமோ நம்மளே ஒரு சிங்கரா உணருவோம்.
ஸோ அடுத்தது வந்து பாடி முடிச்சுட்டு 7வது ஏதாட்டி ஒரு இடத்த வந்து கிளீன் பண்றது. அந்த கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். பட் கிளீன் பண்ணிட்டு அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். என் வீடு வேற அடிக்கடி குப்பை காடா மாறிக்கிட்டே இருக்கும். வைப்பேன், குப்பை காடா மாறும். இதே தான் வேலை. அதனால நான் அப்பப்போ ஏதாவது ஒரு இடம் தான் ஃபுல் வீட் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்த ஒரு கபோர்டுனா அத ஃபுல்லா கிளீன் பண்ணும்போது அது நல்லாருக்கும். ஸோ டீக்ளட்டரிங் ஆர் கிளீன் அ ஹோம் அது பண்ணும்போது கொஞ்சம் நல்லாருக்கும். அடுத்தது வந்து ரெக்கார்ட் யுவர் தாட்ஸ். என்ன நினைக்கோ ஃபோன எடுத்து அத வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான். ஸோ இன்னொன்னு வந்து எதையாவது நம்ம பார்க்குறோம்னா, அத அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. நான் ஏதாவது இப்போ இந்த செடி, இல்ல பார்க்க அழகா எதையாவது அப்படி அப்படி எடுத்து அத உட்காந்து எடிட் பண்றது. அ அப்படி ஏதாட்டி பண்றது கூட அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ அது பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணலாம். ஏதாவது ஆக்டிவிட்டி நம்ம 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 பேசுறத நம்மள ஒரு பேச்சாளரா நெனச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். இப்ப நான் பேசுற மாதிரி. அப்புறம் வந்து 9வது வந்து ஏதாவது படிக்கணும். இத தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பட் வந்து ஒரு எதுனாலும் சரி, எத பத்தினாலும் ஏதாவது பத்தி படிக்கணும். இப்ப வந்து நான் வந்து என்ன படிப்பேன்னா, இந்த அ ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னு படிப்பேன். சம்மந்தம் எல்லாம் படிப்பேன். வார் நடக்கிறத பத்தி, அ இல்ல கம்யூனிகேஷன்ஸ் எதையாவது ஒரு 10 நிமிஷம் படிச்சு அத உட்கார்ந்து எழுதி படிச்சு வச்சுப்பேன். எனக்கு அது மறக்கலாம். அதனால அப்போதைக்கு ஏதாவது அப்படியே படிச்சு வச்சுப்பேன். ஸோ அது பண்ணலாம். ஏதாவது மெமரைஸ் பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இது பண்ணலாம். கடைசி கடைசி 10வது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஃபோட்டோ வந்து எதையாவது நமக்கு புடிச்சத ஃபோட்டோ எடுத்து வச்சு, அதுவும் ஜர்னலிங்குள்ள தான் வரும். ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டீஸ் நம்மள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஏகப்பட்ட ஹாபீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா கிடையாது. தூங்குறது மட்டும் தான் என்னோட முழு வேலையா இருக்கும். பட் இப்ப வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது என்னைய நானே பிஸியா வச்சுக்கிறேன். எந்த ஒரு ஓவர் திங்கிங் இல்லாம. அப்படி என்ன மதுவுக்கு கவல? அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் இருக்கிற மாரி எனக்கும் தான். அதனால என்னைய எவ்வளோ அளவுக்கு நான் வந்து அந்த பிஸியா அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நல்லா இருக்கு. ஸோ யாருன்னா வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுல இருக்கிற ஏதாவது ஒண்ண எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மனசு அப்படியே ஈஸா இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும். அப்புறம் வேற ஏதாட்டி பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அத பத்தி சொல்லுங்க. நான் பேசுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா!